திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டில் கடற்கரையில் அமைந்துள்ள மிகவும் புனிதமான முருகன் கோவில்களில் ஒன்றாகும். பல ஆண்டுகளுக்கு முன்பு 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் அந்த பகுதியை ஆக்கிரமித்தனர். அவர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்குள் வந்து அங்கிருந்த முருகன் சிலையை பார்த்தனர். அந்த சிலை பொன்னால் செய்யப்பட்டதாக நினைத்து அதை திருடி கப்பலில் எடுத்துச் சென்றனர். கப்பல் கடலுக்குள் சென்ற சில நேரத்திலேயே பெரிய புயல் எழுந்தது. கடல் மிகவும் கொந்தளித்தது. கப்பலில் இருந்த டச்சுக்காரர்கள் பயந்து போயினர். இந்த புயலுக்கு காரணம் முருகன் சிலைதான் என்று நினைத்து அந்த சிலையை கடலுக்குள் எறிந்துவிட்டனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு வடமலைப்ப பிள்ளை என்ற முருகன் பக்தரின் கனவில் முருகன் தோன்றி தனது சிலை கடலில் இருக்கும் இடத்தை கூறினார். அதன்படி அந்த இடத்தில் தேடிய போது அதிசயமாக முருகன் சிலை அதே இடத்தில் கிடைத்தது. பின்னர் அந்த சிலை திருச்செந்தூர் கோவிலுக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டு மிகுந்த பக்தியுடன் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த நிகழ்வு முருகன் தனது ஆலயத்தையும் பக்தர்களையும் காக்கிறார் என்பதற்கான ஒரு பெரிய அதிசயமாக இன்றும் கூறப்படுகிறது. ஓம் சரவணபவா.